இந்த துதி ஆராதனை ஆசிரியர்களாக நம்பிக்கை இடங்களிலே நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிறவர்களுக்காக இந்த வேலைகளை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த பிரதான கிருபையினாலே 2021 ஆண்டு இந்த 10ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த துதி ஆராதனை கடைசி மட்டும் நீ பொறுப்பை நடத்துகிறார். பாடலை பாடுகிறான் பயப்படுத்த வச்சு ஆகிய மன்னாவே மாதத்தை எங்களுக்கு ஆசிரியமாக மாற்றினார். நீ பேசுமையா நீ பேசுவதை எங்கள் ஆவியார் மாசத்தை உணர்வை எங்களுக்கு வச்சு காணொலி மூலமாய் பார்க்கிறேன். சபை மக்கள் பிள்ளைகள் தூரத்திலிருந்து சமீபத்திற்குள்ளான மக்கள் ஒவ்வொரு பேருங்களால் நீ ஆஸ்வதிக்கிறார். இந்த கருவிகளோடு அடையும் வரை நாம் அமைப்படுவதால் எங்கள் போல பல்வேறு இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே நடத்தப்படுவதால் ஆராதனை எல்லாவற்றிலும் நீதாமே தலைத்தகப்பனாய் இருந்து எப்பொழுதுமே நடத்தி ஆஸ்வதி கொண்ட வாக்கியம் எல்லாம் மகிமை காணப்பட்டு சுமைக்கே சென்று ஆராதனை நேசிக்கிறீர்களான லட்சராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே ஜெபத்தை இருக்கிறோம். எங்கள் மகிமையோடு நடத்தினாலே பாடலை பாடி தேவாமைப்படுத்த தேவருக்கு பேசி வராரு. புதிய மாதத்தின் காண செய்த தேவனுக்கு கொடாக்கூடிய சோதனை உண்டாகட்டும். கடந்த எல்லா பாதைகளிலும் கத்தோட பொறுமை கத்தோட வழி நடத்துதல் கத்தரை மட்டுமாய் கத்த நம்மை கரப்பிடித்து வழி நடத்தி 9 மாதத்தையும் கடந்து 10ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க கத்தர் செய்த மேலான கிருபைக்காக கத்தரை நாம் சோதரிப்போம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவனா இயேசுவை பணிந்திடுவோம்.
சிறுவை ஜனங்களே எவ்வளவு அருமையாக என் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தின் பாதையை வழி நடத்தி கொண்டு வந்தார். அமிதமாய் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை போல ஆண்டவரை நம்பி அவரே நமக்கு மேலே சொல்லுவார். அப்படி சொல்லுவார். அவர் நம்மோடு கூட வருகிறார். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பொழுதிலிருந்து தூக்கியே விட்டார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பொழுதிலிருந்து தூக்கியே விட்டார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்குண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விலகுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 2021 ஆண்டு 9 மாதங்களை கடந்து இந்த 10ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே தேவ சமூகத்திலே கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற அருமையான சபை மக்கள், சகோதர சகோதரிகள், தெய்வ பிள்ளைகள், தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் பார்க்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொரு பேர்களாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தெய்வ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் 2021 ஆண்டு 9 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு நம்மை உடுத்து வைத்து விசேஷமாக எதிர்மான பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதி ஒன்றும் வராதபடிக்கும் கர்த்தர் தம்முடைய உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை கூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன்.
ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்பான தேவர்களே, நாம் கடந்த காலத்தை சற்று திரும்பி பார்ப்பது நல்லது. கடந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு எதிரோ குடும்பத்திலே புருஷனை இழந்து மனைவிமார், மனைவியை இழந்த கணவன்மார், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், நண்பர்கள், சிநேகிதர்கள் இழந்தவர்கள், குடும்பங்கள் இன்றைக்கு அநேகர் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணில் மணி போல பாதுகாத்து 2021ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் முதல் நாளிலே தேவன் காணொலியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக வழக்கமாய் நடக்கக்கூடியதான நம்முடைய ஆலயத்தில் துதி ஆராதனை மாற்றப்பட்டு, நேரம் மாற்றப்பட்டு இன்றைக்கு 9:30 மணிக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களில் நமக்கு செய்த அநேக உபகாரங்கள் உண்டு, அநேக உதவிகள் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்றைக்கு அவைகளெல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடாதா? என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க கூடாதா? என் குறைகளை கர்த்தர் மாற்றக்கூடாதா? என்னுடைய கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், தவிப்புகள் இப்படி இருக்கிறதே சொல்லி அப்படிதான் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர, தேவன் மேல் முற்றிலுமாய் விசுவாச நம்பிக்கை வைத்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஜனமாகி நமக்கு கர்த்தர் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாட்களை கடந்துவர தேவன் அமிதமான ஒரு கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவாராக. விசுவாசிக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் நம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமாய் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முழுமையை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும், தேவ பிள்ளைகள் குடும்பங்களிலும், தேவ ஜனத்தின் குடும்பங்களிலும் இந்த 2 காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்று, நான் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும், இரண்டாவது அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். இன்றைக்கு வனாந்திரமான வாழ்க்கை என்னவென்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அநேகருடைய குடும்பங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் வனாந்திரமான வழியிலே கடந்து வருகிறேனே. ஒரு விஷயம், அதாவது ஒரு விதத்திலே எனக்கு பண கஷ்டம், ஒரு விதத்திலே சரீர பலவீனம், ஒரு விதத்திலே குடும்பத்திலே குழப்பங்கள், மற்றொரு விதத்திலே வேலை ஸ்தலத்திலே விதமான பிரச்சனைகள், பல சூழ்நிலைகளில் நான் வலது இடமாக பார்க்கும் பொழுது என்னுடைய நெருக்கங்கள், நான் வனாந்திரமான பாதையிலே போகிறேனே என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நான் வனாந்திரமான பாதையிலே போகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், தேவனாகிய கர்த்தர் உண்மையாகவே அந்த நாட்களிலே பழைய பண்பு சொல்லி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை
இஸ்ரவேலரை வனாந்திரமான பாதையை தான் கொண்டு சென்றார். வனாந்திரமான பாதையை போகும்பொழுது அங்கே எந்த விதமான அவருடைய தேவைகளையும் சந்திக்கப்படலை. தேவனுடைய ஜனம்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் வனாந்திரமான பாதையை போகும்போது அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படலை. அவர்கள் என்னெல்லாம் விரும்பினார்களோ, அவர்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தார்களோ, நம்மை போல அந்த எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு பூர்ணமாய் கிடைக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வனாந்திரமான பாதையை தான் நடத்தினார். ஓர் 2 வசனங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனாலும் அந்த வனாந்திரமான பாதையை அவர்கள் போகும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்தார். வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு வழியை காண்பிக்கிறவராய் இருந்தார். ஒன்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆகாரிடத்திலே அப்பத்தையும் அவர் தண்ணீரையும் கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறார். அப்பொழுது இந்த ஆகார் எங்கே போகிறார்கள் என்றால் பெயர்செபா வனாந்திரமாய் கடந்து போகிறார்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை விதமாய் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். ஆகார் சில குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்பதாக சாராளுடைய அனுமதியின் பேரிலே ஆபிரகாம் இந்த ஆகார் மூலமாய் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். அவன்தான் இஸ்மவேல். குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளதாக இந்த ஆகாரையும் இஸ்மவேல் இந்த பிள்ளையாண்டானையும் அவன் அனுப்பிவிட்டான். ஆகாருடைய கரத்திலே ஒரு பக்கம் கையிலே பிள்ளை இருக்கிறது. இந்த பிள்ளையோடு கூட அவள் புறப்பட்டு போகும்போது தெளிவாய் வாசிக்கிறோம். துருத்தியிலே தண்ணீரையும் அப்பத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். அவள் போய் பெயர்செபா வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தாள், அலைந்து திரிந்தாள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்தது ஆபிரகாமுடைய வீட்டிலே. பிள்ளை பிறகு ரொம்ப சந்தோஷம் தான், பிள்ளை வளர்கிறது சந்தோஷம். ஆனால் இப்பொழுதோ நிலைமை மாறிவிட்டது. அவள் பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற ஒரு காலம் வந்தது. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிரசங்கிக்கிற நானோ கேட்கிற நீங்களோ நமக்கு விதமான ஒரு சூழ்நிலை வரல. ஆனால் என்ன சொல்கிறோம்? ஐயோ, நான் அலைந்து திரிகிறேனே, நான் வனாந்திரமான வாழ்க்கையிலே போகிறேனே என்று சொல்லி நாமே அநேக காரியங்களை இமேஜின் பண்ணிக்கொண்டு கற்பனை செய்து கொண்டு நாம் வனாந்திரத்தில் போகிறோம் என்று யோசிக்கிறோம். இன்றைக்கு ஆகாரை போல நாம் இல்லை. தேவனாய் கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். ஆகாருடைய நிலைமை யோசித்து பாருங்க. நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சி, நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரி, அக்கா இப்படி இருந்தா எவ்வளவா நம்ம யோசிப்போம். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எல்லாருமான வசதிகள் வாய்ப்பு கொடுத்து நன்மைகளை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? இந்த வனாந்திரமான பாதையை போகிறேனே. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தேவனுக்கு நம்பிக்கை இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக வாழ்க்கையில் ஒரு நன்றி இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால், நான் இவ்விதமாக இருக்கிறேனே என்று யோசிக்கிறோம். இந்த ஆகாருடைய அனுபவம் நடந்த ஒரு சம்பவம் ஆகாருடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனையாக இருந்தது. பிள்ளையை பெற்றால் இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கும் யோசித்திருப்பார் ஆகார். ஆனால் நிலைமை மாற்றப்பட்டது. இப்பொழுதோ அவளும் அறியாத ஒரு வேளையிலே ஆபிரகாம் நினைச்சு பார்ப்பேன். ஆனால் இவளோ துருஞ்சிலே தண்ணீரை கொடுத்து ஆபிரகாம் அப்பத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆகாருடைய நிலைமை பரிதாபமான நிலைமை.
இந்த பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி அலைந்து திரிகிற வேளையிலே ஆகார் தன் பிள்ளையை தூரத்தில் விட்டு இவர் போய் பிள்ளை சாகிறத பார்க்கக்கூடாது என்று சொல்லி அழுகிற வேளையிலே கர்த்தர் அந்த பெயர்செபா வனாந்தரத்திலே ஒரு வழியை திறந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் வழியை திறந்தார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆகாரை போல் அலைந்து திரியல, ஆனால் நாம் விரும்புகிற காரியம் நம் வாழ்க்கையில் நடைபெறாதபடினாலே நம்முடைய வாழ்க்கை நமக்கே ஒரு வனாந்தரம் போல இருக்கிறது என்று யோசித்து கடந்து வரும்போது இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்தது என்னாகும்? 19 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்திலே கடந்து போகிறார்கள். இவர்கள் எல்லாரும் விட்டு வந்தது எகிப்து. போய் சேர வேண்டியது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதானே கானான், பாவத்தேன் கூடுகிற கானான் போய் சேரும். ஆனால் போகிற பாதையிலே அவர்கள் என்னாகும்? 19 வாசிக்கிறோம். அவர்கள் சீனாய் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போனார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்திலே எண்ணி பார்த்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடிய பாதையிலே சீனாய் வனாந்தரத்தை கடந்து வந்தார்கள். இன்றைக்கு ஆகாரை போல ஒருவேளை நமக்கு இந்த வனாந்தரமான பாதை இருக்கலாம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல நமக்கு ஒரு வனாந்தர பாதை இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:19 என் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இது வனாந்தரமான பாதை தான், வனாந்தரமான ஒரு காலம் தான், ஜீவியம் தான். யாருமே எதிர்பார்க்கல. 2019, 2018, 2017 முன்பாக யாருமே எதிர்பார்க்கல. 2020ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு இவ்விதமாக ஒரு வியாதி வரும், எல்லாமே மாற்றப்படும், பள்ளிகள் எல்லாம் அடைக்கப்படும், ஆலயங்கள் அடைக்கப்படும். யாருமே யோசிக்கல. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்னைக்கு சபையாய் நம் வனாந்தரத்திலே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை, குடும்பமாய் வனாந்தரத்திலே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை, தனிப்பட்ட விதத்திலே வனாந்தரத்திலே போகக்கூடிய சூழ்நிலை, அது வேலை ஸ்தலமோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் தேவ வார்த்தை நான் வனாந்தரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்றவர் அவர் ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதே போல எலியா தீர்க்கதரிசியும் அவன் இஸ்ரவேலிடத்திலிருந்து வந்த செய்தியை கேட்டு அவரும் வனாந்தரத்தின் வழியாக கடந்து போனார். 1 ராஜாக்கள் 19 4 முதல் 8 வாசிக்கும் பொழுது எல்லாமே இப்ப சொல்ல நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 19 4 முதல் 8 வாசிக்கும் பொழுது அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். எலியா இவர் ஒரு தீர்க்கதரிசி. தேவனாய் கர்த்தர் இந்த எலியா மூலமாய் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். தேவனாய் கர்த்தருடைய மகிமைக்காக எலியா சொன்ன காரியங்களிலே அநேக காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக கட்டளையிட்டவைகள் நிறைவேற்றினார். தேவனாம் மகிமைப்படும்படியாக அற்புதங்களை செய்தவர், அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தவர். இப்பொழுதோ இந்த எலியா இந்த சூறை செடியின் கீழே போய் அவன் படுத்து நித்திரை பண்ணி கொண்டு, ஆனால் தேவனாய் கர்த்தர் ஆகாருக்கு வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்தினவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இஸ்மவேலை கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இதிலே நீ பெரியவனாய் மாறுவாய் என்றார். மாறினார். கர்த்தர் மாற்றினார், நிலைமைகளை மாற்றினார். இன்றைக்கும் இந்த எலியா போய் சூரச்செடியின் கீழ் படுத்திருந்தவர் அப்படியே படுத்து அப்படியே வாழ்க்கை முடிச்சல, அங்கே செத்து போகல. தேவன் கர்த்தர் செய்த காரியமாக 8 வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் எங்க புசித்து குடிக்கிறார் தெரியுமா? வனாந்தரத்திலே அவர் படுத்து நித்திரை செய்தார். சூரச்செடி கீழே இருக்கிற வேளையிலே தேவனாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசுகிறார். உடனே எழுப்புகிறார். அந்த போஜனத்தினால் 40 நாள் இரவும் பகலும் அதை போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து
அந்த வனாந்தரத்திலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற அன்பான தேவ ஜனமே, சகோதரியே சகோதரி, நீ தனித்திருந்தாலும் சரி, நீ எந்த சூழலை கடந்து போனாலும் சரி, நான் பார்க்க முடியாத வேலையில் இருந்தாலும் பரலோகத்தில் பார்க்க தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சித்தவர், அழைத்தவர், அபிஷேகித்தவர், மற்றும் வழி நடத்துவர். இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் எலிசாவுக்கு கர்த்தர் வழி திறந்தவர், ஆகாருக்கு கர்த்தர் வழி திறந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை திறந்தவர். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே ஒரு வழியை காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் இப்பொழுது புறப்பட்டு போகிறார். தேவனாய் கர்த்தர் இவரோடு பேசுகிறார். அதே 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். எலியா எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, அநேக அடையாளங்களை செய்தவர், இவ்விதமான காரியங்களை செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் அனுமதித்தார். இவரோ வனாந்தரத்துக்கு போய் தன்னை மறைத்து கொண்டார், ஒளிந்து கொண்டார், சூரிய செடிக்கு படுத்து நித்திரை பண்ணுகிறார். நாட்கள் கடந்து போகிறது. தேவனாய் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார், ஒரு வழியை காண்பித்தார், அங்கே போஷித்தார், அங்கே தண்ணீரை குடித்தார். இப்பொழுது புறப்பட்டு போகிறார். 40 நாள் பிரயாணம் பண்ணி போனார். இன்னைக்கு அன்பான தேவர்களே, நீங்கள் வனாந்தரமான பாதையை போனால் தேவனாய் கர்த்தர் உங்கள் நிலைமைகளை அறிந்தவர். கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு வழியை திறப்பாராக, அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. இரும்பு கதவு ரெண்டு தாழ்வாளை முறிக்கிறவர், உடைக்கிறவர், வழி திறக்கிறவர். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எதிர ஒரு வழியை திறந்து அதிலே கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும்போது, நம்முடைய முற்பிதாக்கள் மன்னாவை வனாந்தரத்தில் புசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அது பழைய ஏற்பாடு புத்தகத்தோடு முடிக்கல. கர்த்தர் யோவானுக்கும் அதை வெளிப்படுத்துகிறார். யோவான் கண்டதில் தேவனாய் கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலே கர்த்தர் பேசின வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்பொழுது எங்களுக்கு வழியை தெரியல, நாங்கள் எப்படி போய் சேர்வது, வழியிலே கடைகள் கிடையாது, வழியிலே ஏதுமான எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் கிடையாது, இலைப்பாறுவதற்கு இடம் கிடையாது. ஆனாலும் இந்த போகிற பாதையில், வனாந்தர பாதையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் கண்ணோக்கமாக இருந்தவனாலே அவர் எழுதுகிறார், இந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார், அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். பாருங்க, கர்த்தர் வனாந்தரத்திலே அவரை போஷித்தார். எனக்கு அன்பான சகோதரி, நீங்கள் தேவனில் வைத்திருக்க நம்பிக்கையின் பேரிலே, நீங்கள் தேவனில் வைத்திருக்க விசுவாசத்தின் பேரிலே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு பேரிலே தேவனாய் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவாராக. இந்த வனாந்தரமான வழியிலே கர்த்தர் ஒரு வழியை காண்பிப்பாராக. தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், தாகம் தீர்க்க தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு நாம் வனாந்தரமான பாதையில் போனாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பரலோகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே கொள்ளை யோசிக்கலாம், இது என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, இது எப்ப எங்களுக்கு நடப்பது? அது ஒரு அவிசுவாசம். நீ விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பார். தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றதான் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவனத்திலே கர்த்தர் இந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வனாந்தரமான பாதை போனாலும் அதை பற்றி கவலைப்படலை, ஆனாலும் நீர் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்? ஒரு வழியை திறக்க போகிறேன். இந்த வழி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், மனிதனுக்கு ஞானம் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, சென்னை பட்டணத்திலிருந்து இன்னைக்கு நம்ம நினைச்சா ஒரு 4 மணி நேரத்தில் இங்கே வந்துடும், திருச்சிக்கு வந்துடும்.
எப்படி வந்துடும்? ரயில் மூலமாகவோ கார்லையோ இப்படி பஸ்லேயோ வந்துடும். எப்படி வருகிறோம்? நமக்கு என்று ஒரு வழியை, இதற்கென்று ஒரு பாதையை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக யாரோ மனுஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நன்றாய் கவனித்து அதை உற்று கண்ணோக்கி பார்க்கும்போது குறைந்தது ஒரு 60 கிலோமீட்டர் தான் வந்த உடனே ஒரு பட்டினம் இருக்கு, நகரம் இருக்கு. இன்னொரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வந்தா இன்னொரு பட்டினம். இந்த 60 50 40 கிலோமீட்டர் வந்த பிறகு ஒரு பட்டினம் இருக்கிறதே, அந்த பட்டினம் எப்படி வந்துச்சு? ஏனென்றால் வரும் நாட்களிலே இந்த வழியாக கடந்து வருகிற மக்கள் ஒரே இடத்துல, மெட்ராஸ்ல எல்லாரும் மெட்ராஸ்ல இல்லை, அங்கிருந்து வரும்பொழுது பாதையிலே கடந்து வருகிறார்கள். இங்கே ஒரு பட்டணத்திலே, நகரத்திலே குடியேறுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட நகரத்திலே ஹோட்டல்ஸ், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா விதமான வசதிகளும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி நாட்களிலே பிரயாணமாய் போய் மிகவும் கஷ்டப்பட்டு காடுகள் வழி, மலைகள் வழி, வனாந்தர வழி மக்கள் கடந்து வந்து வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, நமக்கு ரொம்ப வசதியா இருக்குது. வாகனம் ஏறி உட்கார்ந்து அப்படியே நம்ம படுத்துட்டு வரோம், தூங்கிட்டு வரோம், குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் வந்து சேர்ந்துடும். இந்த வழி கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அந்த நாட்டில் எவ்விதமாக கண்டுபிடித்திருப்பார்கள். கண்டுபிடிக்கிற வேளையிலே பல மிருகங்கள் வரலாம், அவளுக்கு ஆதாரம் இல்லாமல் தவிச்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கலாம். அவர்கள் கஷ்டப்பட்டு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்கள், நகரத்தையும் பட்டணத்தையும் ஏற்படுத்துகிறார்கள், மக்கள் குடியேறுகிறார்கள். அந்த பகுதியை வாழ்ந்து அங்கு குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. இவ்விதமாய்தான் ஆதி நாட்களிலே வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ வார்த்தை என்னவென்றால், நீ தேவ சமூகத்திலே உங்கள் வீடுகளிலிருந்து ஜெபிக்கும் பொழுது, உங்கள் வீடுகளில் தேவ சமூகத்தை தேவனை தேடும் பொழுது, தேவனாய் கர்த்தர் நீங்கள் நடந்து போகக்கூடிய வழியில உங்கள் வாழ்க்கை பகுதியிலே ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கை சீரியத்திலே ஒரு வழியை காண்பிக்கும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, சம்பாத்தியம் பெற்று குடும்பத்தை நடத்துகிறீர்கள். இன்றைக்கு அன்பான தேவப்பிள்ளையே, ஒரு நம்மை சுற்றிலும் ஒரு மனாந்தரமான பாதை இருந்தாலும் தேவனாய் கர்த்தரை நாம் விசுவாசித்து நாட்களை கடந்து வரும் பொழுது நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இது தேவன் ஆயத்தப்படுத்துகிற ஒரு வழி. நம்ம ஏற்படுத்துகிற வழி இந்த சாலை, இந்த ரோடுன்னு சொல்றோம். ஆனால் தேவன் வழிகளை ஏற்படுத்தும் பொழுது அதுக்கு பேர் சொல்லவோ, அது வர்ணிக்கவோ, விவரிக்கவோ அது நம்மால் கூட. நாம் விட்டு போகிற ஒரு அனுபவம் சாட்சி தான் தேவன் பெற்ற நன்மைகளை நாம் மற்றவர்கள் சொல்லுகிறோம். இன்னைக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, அநேகருடைய குடும்பங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே எடுத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்வாங்க? ஒரு சம்பாத்தியம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் ஐயோ நான் மனாதரமான பாதையிலே போகிறேனே, நான் நெருக்கமான பாதையிலே போகிறேனே, நான் கஷ்டப்படுகிறேனே, உபத்திரப்படுகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் இந்த மாதத்திலே யாரா இருந்தாலும் சரி, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் புதிய புதிய வழிகளை திறப்பாராக, புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வழியை காண்பித்தவர் நமக்கும் வழியை ஆயத்தப்படுத்துவாராக. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் வனாந்தரத்திலே வழியை உங்களுக்கு ஏற்படுத்துவேன். இந்த வனாந்தரமான பாதையிலே, கஷ்டமும் கண்ணீரும் கலந்த இந்த பாதையிலே நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்தவன் என்று பெயர் வந்ததுனாலே என் வீட்டிலிருந்து எல்லாரும் விலகிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரெல்லாம் கைவிட்டாங்க, எல்லாரும் எங்களை புறக்கணித்தார்கள், எல்லாரும் மறந்து விட்டார்கள், நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம், வெறுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருந்து தேவனாய் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக புதிய புதிய வழிகளை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. புதிய புதிய பாதைகளை கர்த்தர் திறப்பாராக. இந்த வழியில அநேக காரியங்கள், சில தெருக்கள் என்று சொல்றோம், ஸ்ட்ரீட்ஸ், சின்ன சின்ன தெருக்கள் கொஞ்சம் சொல்றோம். அடுத்தது பெரிய ரோட்ஸ் சொல்றோம், ரோடு, பெரிய ரோடு, அதுதான் சாலை. அப்புறம் சொல்றோம் பெரிய ஹைவேஸ், நெடுஞ்சாலைன்னு சொல்கிறோம். சின்ன சின்ன வழிகள், தெருக்கள் எங்க போகுது தெரியுமா? இட் லீட்ஸ் டு a road. ஒரு சாலைக்கு கொண்டு போகுது. அந்த சாலைக்கு போகும்போது அது எங்க போகுது கேட்டா கடைசியில் ஹைவேஸ்க்கு போகுது. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சின்ன சின்ன காரியங்கள்,
சின்ன சின்ன காரியங்களை தான் கர்த்தர் நாளடைவிலே அது வளர செய்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, ஆகாருடைய நிலைமை, எலியாவுடைய நிலைமை, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாம் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு நன்மை நான் பெற்று அனுபவிச்சுதான் சொல்றது தெரியுமா? எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா தேவர்களே, தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்திலே நீ கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை விசுவாசித்து நம்பி சார்ந்திருக்கும் பொழுது, என் தேவனாய் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது, இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக. ஹல்லேலூயா. நான் வழி தெரியல, போக வழி தெரியல, திசை தெரியல, எனக்கு வலது பக்கம் போகுதா இடது பக்கம் போகுமா தெரியலன்னு கேட்கிறோம். வழியிலே போகும்பொழுது நாம் என்ன கேட்கிறோம் தெரியுமா? இந்த இடத்துக்கு நாம போகணும், ஒரு டெஸ்டினேஷன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, சென்னைக்கு போகணும், இல்லாட்டா திருச்சிக்கு போகணும் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்பது அது வழிதான். அது ரயில் பாதையோ, அது விமான பாதையோ, இல்லாவிட்டால் வாகனங்கள் போகக்கூடிய பாதை, எந்த பாதையோ ஒரு பாதை இருந்தாலும் அது சாலையில் தான் போய் ஆகணும். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உன் விருப்பப்படி செய்து, எனக்கு வயதாயிடுச்சு, இனிமேல கர்த்தர் வழி தரப்பாரா, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆனால் தேவ மேலே பூர்ணமாய் விசுவாசம் வைத்து நீ தேவனை சார்ந்து ஜீவிப்பாய், ஆனால் கர்த்தர் வனாந்திரத்திலே வழி ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதியில் வாசிக்கிறோம், நான் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்றார். அவாந்திர வெளி என்றால் வனாந்திர வாழ்க்கையை விட மிகவும் மோசமான ஒரு இடம். வனாந்திரத்திலாவது ஏதோ சூழச்செடி இருந்துச்சு, அந்த ஆகாயத்துக்கு தண்ணி இருந்துச்சு, அந்த வனாந்திரத்திலே பேச வனாந்திரத்தில் தண்ணி குரலை கர்த்தர் காண்பித்தார். ஆனால் அவாந்திர வெளின்னு சொல்லும் பொழுது இந்த வனாந்திரத்தை பார்க்கணும் பன்மடங்கு ரொம்ப வித்தியாசம். அங்கே ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், அவாந்திர வெளியிலே உனக்கு ஆறுகளை ஏற்படுத்துவேன் என்றார். இன்னைக்கு அன்பான தேவர்களே, இந்த அநேகர் ஒரு அவாந்திர வெளியிலே இருக்கிறேனே யோசிக்கலாம். அவாந்திர வெளியிலே இருப்பது போல என்னோட வாழ்க்கை, ஜீவியம், குடும்பம் இருக்கிறதே, நான் இருக்கிறேனே என்று சொல்லலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, நீ அவாந்திர வெளியிலே இருந்தாலும் சரி, தண்ணீரே கிடைக்கல, தண்ணீரே கிடைக்கலன்னா அப்புறம் ஆகாரம் எங்க கிடைக்க போகுது? ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் ஆறுகளை ஏற்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக ஆதியாகமம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே தேவனாய் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். எல்லா மிருக ஜீவங்கள் இருந்தது, ஊரும் பிராணிகள் இருந்தது, மரம் செடி கொடி எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஒன்று குறையில. 10ஆம் வரைக்கு ஆதாம் ஏவாள் தேவன் உருவாக்கினார், அவர் அங்கே வைத்து ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளுக்கு எல்லாமே ரெடிமேட் இருந்தது. இவங்களுக்கு தண்ணீர் வேண்டும் கூட இவங்களுக்கு தெரியாது. ஆதாம் ஏவாளுக்கு தண்ணீர் நம்ம குடிச்சா நம்ம விக்கல் வரும், தண்ணி குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. தேவனாய் கர்த்தர் அவருடைய நிலைமை அறிந்தவர் அவர்களுக்கு ஆறுகளை ஏற்படுத்தினார். அன்றைக்கு வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2:10 வாசிக்கும் பொழுது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகளாய் மாற்றினார். தேவனாய் கர்த்தர் அவாந்திர வெளியிலே அவர் ஆறுகளை ஏற்படுத்துகிறவர். ஆறுகளை ஏற்படுத்த வேண்டுமானால் முதல்ல என்ன வரணும் தெரியுமா? நதி உண்டாகணும். அந்த நதிதான் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த நதிதான் இயேசுவின் அன்பு, தேவன் அன்பு. தேவன் அன்பு ஒரு நதியாய் பெருகி வருகிறது. யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியும். தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசிகளுக்கு தான் தெரியும். அது தேவ நதி, அதுதான் ஜீவ நதி. இந்த நதியானது புறப்பட்டு 4 ஆறுகளாய் மாறிற்று. 4 ஆறுகள் எதற்காக ஐயா? கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே. இந்த ஆறுகளாய் மாறும்போது இந்த ஆறுகள் எங்க போகுது தெரியுமா? நேர புறப்பட்டு எல்லாம் கடலுக்கு போகல. படிச்சவங்களுக்கு படிக்காதவங்க எல்லாருக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். இந்த ஆறுகள் கிராமங்கள் வழியாய், பட்டினங்கள் வழியாய், தேசத்தின் வழியாய், நகரத்தின் வழியாய் கடந்து போய், ஏனென்றால் இந்த ஆறுகள் வருகிற தண்ணீர் தான் இந்த வயல்களுக்கு மற்றும் தோட்டங்களுக்கு
எல்லா வயல்வெளிகளுக்கும் அது நீர் பாய்ச்சப்படுகிறது. இந்த நீர், ஆறுகள் வருகிற நீர் தான் இந்த வயல்வெளிகளை செழிப்பாய் மாற்றும். மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் செழிப்பாய் மாற்றும். இப்போ நாங்கள் இருக்கிற திருச்சி பகுதியிலே ஒரு ஆறு இருக்கு, காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறு முக்கம் வரைக்கும் ஒரே ஒரு ஆறாக வருகிறது. அந்த முக்கமில் இரண்டாய் பிரிகிறது. தண்ணி சாதாரணமாக காவிரியில் கலந்து கொடுக்கப்படுகிறது. அது அப்படியே திருச்சி வழியாக, அப்படியே தஞ்சாவூர் வழியாக போய் கிராமங்கள் நகரத்து வழியாக போகிறது. மற்றொரு பாதை உண்டு, அது கொள்ளிடம். அந்த ஆறு எப்போ திறக்கப்படும்? அதிகம் வெள்ளம் வரும்பொழுது நகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள் சேதமடையாதபடிக்கு, வயல்கள் சேதமடையாதபடிக்கு இந்த கொள்ளிடம் பக்கம் என்ன பண்றாங்க? திறந்து விட்டுறாங்க. தேவனாய் கர்த்தர் இந்த ஆறுகளை ஏற்படுத்துகிறார் என்றால் நகரங்களுக்குள்ளே போய், பட்டணங்களுக்குள்ளே போய், இந்த ஆறுகள் கிராமங்களுக்குள்ளே போய், ஒவ்வொரு சிறிய வீடுகளோ பெரிய வீடுகளோ இருந்தாலும் வீட்டில் உள்ள மக்களுக்கும், அங்கே வயல்வெளிகளுக்கும், பயிர் வகைகளுக்கும், மரம் செடி கொடிகளுக்கும், மிருகங்களுக்கும், மிருக ஜீவன்களுக்கும் எல்லாத்துக்கும் தாகத்தை தீர்க்கும்படியாக கர்த்தர் ஆறுகளை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு அன்பான தேவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சீரின் ஒருவேளை அவாந்திர விடையை போல இருக்கலாம். தண்ணீரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். தண்ணீர் என்றால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையாக இருக்கலாம், நம்முடைய குறைகளாக இருக்கலாம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், இந்த நான் ஆறுகளை ஏற்படுத்துவேன். அந்த ஆறுகள் என்ன செய்யும் தெரியுமா? கிராமம் தோறும், பட்டினங்கள் தோறும், எல்லா நகரம் தோறும் கடந்து போகும். இந்த கடந்து போகும் பொழுது எல்லாத்துக்கும், மிருகங்களுக்கும், மனுஷருக்கும், வயல்வெளிகளுக்கும் இந்த தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த தண்ணீர் நிமித்தமாக ஒரு தேசத்திலே செழிப்பு உண்டாகும், தேசத்திலே ஒரு வளம் உண்டாகும். இன்றைக்கு அன்பான தேவர்களே, தேவனாய் கர்த்தர் இந்த அவாந்திர வெளியிலே இருக்கிறது போல நிலைமை உடைகிற தேவஜனமே, தேவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளாக ஆறுகளை கடந்து வருவது போல ஒரு செழிப்பை கர்த்தர் கொண்டு வருவாராக. நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் கர்த்தர் எவ்விதமாய் ஆறுகளை கடந்து போக செய்கிறாரோ அதுபோல அந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு செழிப்பையும் வளத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆறுகள் அருகே நாட்டப்பட்ட மரங்கள், தென்னை மரங்களெல்லாம் பார்க்கும்பொழுது, மற்ற மரங்களை பார்க்கும்பொழுது மிகவும் இலைகளெல்லாம் பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஏன் இவ்வளவு செழிப்பு? இவர்கள் அங்கே ஆறுகள் ஓரமாய், வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அவைகள் செழிப்பை காண்பிக்கிறது. இன்னைக்கு அன்பான தேவனாகிய கர்த்தர் நம்மேல் மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை கொடுக்கிற தேவன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆறை பெருகப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஆறுகளை கர்த்தர் அனுப்புவாராக. ஏனென்றால் இந்த ஆறுகள் கடந்து வரும்பொழுது அது கிராமங்கள், பட்டினங்கள், அது தேசத்தோடு கடந்து போய் அங்கே காஞ்சி போய் வறட்சியாக இருக்கிற இடங்களிலே ஒரு செழிப்பை கொடுக்கிறது. மரங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறுகிறது. அது பூ பூத்து கனி கொடுக்கிறது. அதை புசிக்கிறோம். பயிர் வகைகள், அநேக பயிர் வகைகள், நெல் போன்ற அநேக பயிர் வகைகள் வளர்ந்து செழிப்பை கொடுக்கிறது. என்ன சொல்லுவாங்க? மரம் உயர்ந்தால் நெல் உயர்ந்தால் வளர்ப்பு உயரும். அப்படியான கடைசி என்னவரும்? தேசம், நாடு உயரும், ராஜா உயரப்படுவார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விதமான ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பாராக, கட்டளை இடுவாராக. ஏனென்றால் அந்த ஆறுகள் போகும் பொழுது கர்த்தர் அங்கே போஷிக்கிறார். பாருங்க, இந்த மனாந்திரமான பாதை பார்க்கிறோம், மிகவும் பரிதவிக்கக்கூடிய நிலைமைதான் அவாந்திர வெளியில் சொன்னேன். இந்த விதமான நிலைமையில் இருக்க வேளையிலே கர்த்தர் ஒரு ஆறுகளை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னேன். இந்த ஆட்சி மூலமாக ஒரு சில நன்மை பெற்றவர்கள் உண்டு. அது ஒரே ஒரு மனுஷனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதே எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எலியா, நீ எழுந்து இப்பொழுது என்ன பண்ணு? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிரு. எலியாவுக்கு தீர்க்கதரிசி கர்த்தர் பேசுகிறார், நீ புறப்பட்டு எங்க போய் கேரித் ஆற்றண்டை போய் அங்கே ஒளிந்திரு. இந்த கேரித் ஆற்றண்டைக்கு எலியா வழி நடத்தப்படுகிறார். கேரித் ஆற்றண்டையில் வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியா தங்கியிருந்த நாட்கள் எல்லாம்
அந்த கேரின் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தார். கர்த்தர் காகங்களுக்கு காலையும் மாலையும் கட்டளையிட்டார். அந்த எலியா இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சியும் அவர் அனுப்பினார். எலியா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். கேரி காற்றில் போய் மறைந்திருந்தார், ஒளிந்திருந்தார், தங்கியிருந்தார். சில காலங்கள், அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தார். காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தார். இந்த கேரி ஆற்றில் வந்துதான் தண்ணீரை குடித்துதான் அவர் நாட்களை கடந்து வந்தார். தேவர்களே, பிறகு தேவனாய் கர்த்தர் படிப்படியாய் எலியாவை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு தேவர்களே, நம்முடைய வாழ்க்கை அவாந்தர்களே போல் இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கேரி காற்றண்டை வழி நடத்துவார். அன்றைக்கு நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசித்து இன்னைக்கு தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்க சொல்லல, ஆவிக்குரிய அபிஷேகம். ஒருவன் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று தேவ சொல்வதை காத்திருப்பானால் அவன் தான் ஆவிக்குரிய கேரி காற்றண்டை ஒளிந்து தண்ணி குடிக்கிறான் அர்த்தம். அவ்விதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறார். இன்னைக்கு மனுஷன் இருக்கிற செழிப்பை குறித்து நான் பேசல. ஆவிக்கேற்றபடி கர்த்தர் வரங்களினாலும் கனினாலும் நம்மை அலங்கரித்து தேவனாய் கர்த்தர் கொடுத்தான ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்று அனுபவித்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த அவாந்தரமான இந்த வெளியிலே சொல்ல போனால் எத்தனையோ லட்சோப மக்கள் உலகம் முழுதும் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதி நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் செய்தி தாளிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட நேரத்திலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் வீடுகளில் இருக்கிறார்கள். ஒரு சில குடும்பங்களிலே இறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான அவாந்திர வெளியிலே இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த அவாந்திர வெளியிலே கர்த்தர் நமக்கு ஆறுகளை ஏற்படுத்துகிறாராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறுகளை ஏற்படுத்தும் பொழுது இதுகாலம் பெற்றிராத பலம், செழிப்பு, பசுமை, ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு எல்லா விதமான காரியங்களை கொடுத்து நம்மை நிரப்புவாராம். இன்றைக்கு அநேகருக்கு வார்த்தை எப்படி இஷ்டம் தெரியுமா? கர்த்தர் உங்களை வாழாதார தலையாக்குவார், கீழாதாரம் மேலாகுவார், நீ வருகையில் ஆசீர்வதிப்பாய், கோயில் ஆசீர்வதிப்பாய். Of course, the promises are true. The Lord is able to fulfill all the promises. எல்லா வார்த்தையும் கொடுக்கிறவர் அவர் தான் நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் சபை மக்களுக்கும் விசுவாச தெய்வங்களுக்கும் கர்த்தர் அவாந்திர வெளியிலே ஒருவரை சொல்லலாம். நான் யாருக்குமே சொல்லல பாஸ்டர், நான் யாருக்குமே சொல்ல முடியாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், எங்களுடைய வேலையின் காரியங்கள், நாங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு அவாந்திர வெளியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனமே, தேவனாய் கர்த்தர் இந்த அவாந்திர வெளியிலே தான் கர்த்தர் நமக்கு ஆறுகளை ஏற்படுத்துகிறவர். அன்றைக்கு ஏதேனோடு 4 ஆறுகளை ஏற்படுத்தினவர். இன்றைக்கு இந்த அவாந்திரமான வெளியிலே ஆறுகளை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாய் செழிப்பு, நிச்சயமாய் வளம், பசுமை, ஆசீர்வாதம் நிச்சயமாய் நாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாம் தயவுசெய்து வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இருக்கிற வீடுகளுக்கு தேவ பிள்ளைகள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தோடு வாசிக்கணும். நம்ம சோர்ந்து போகாம என்ன கர்த்தர் கொடுக்க போறார், என்ன செய்ய போறார், இல்ல இதுவரைக்கும் என்ன நிறைவேற்ற இன்னும் நிறைவேற்ற போகிறார், அப்படியே இல்லை. விசுவாசத்தை விடுவதற்கு ஆகப்படுது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் அநாதருடைய வழியையும் அமாந்தர்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு விசுவாசியோட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம் ஒரு வனாந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் வழியை நமக்கு ஆயத்தப்படுத்துவார். அவாந்திரமான வெளியே இருந்தாலும் கர்த்தர் ஆறுகளை ஏற்படுத்துவார். ஒரு வளம், செழிப்பு, ஆசீர்வாதத்துக்கான கர்த்தர் வெற்றிவார். இந்த மாதத்திலே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் காண்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களுக்கு நாம் ஜெபிக்கலாம். தேவ பிள்ளை வீடுகள் இருந்தாலும் முழங்கால் படியிடலாம், எல்லாவற்றால் எழுதி இருக்கலாம்.
தேவ சகோதரரை நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம நடக்க போகிற பாதையிலே கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய பிரசுரமாக இருந்து நிறைவேற்ற செய்வதாக நாம் ஜெபிக்கலாம். கிருபையாக நேசிக்கிற தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும், இன்னைக்கு அநேகர் நாங்கள் யோசிக்கிறபடி நாங்கள் மனாசமான பாதையில கடந்து போகிறவையா, நாங்கள் அவாதமான வழியிலே கடந்து போகிறோமே, எங்களுக்கு வழி காண்பிப்பார் யாரும் இல்லையே, எங்களுக்கு வழியை கர்த்தாவே சொல்லிக் கொடுக்கிற யாரும் இல்லையே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வழியை காண்பித்தவர் இன்றைக்கு வனாந்திரமான பாதையில் போகிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் இந்த மாதிரி வழியை காண்பிப்பியா. நீர் வழியை காண்பிக்கிறவர், போதிக்கிறவர் என்று சங்கீத வாசிக்கிறோமே. நீர் எங்களுக்கு வழியை காட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வழியை காண்பிக்கிறார். நீ வழியை வனாந்திரத்தை திறக்காவிட்டால் நாங்கள் மடிந்து போவோமே. எங்களுக்கு வழி காண்பது நிமித்தமாக நாங்கள் போய் சேர டெஸ்டினேஷன், போய் சேர இடத்தை சேருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு கடினப்பட்டு இந்த உலகத்திலே நாங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வழியை காண்பிக்கிற மக்கள் இருந்து கண்டுபிடித்தார்களே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வழியிலே நீர் இந்த வனாந்தரமான பாதையிலே வழியை காண்பிக்கிறான். அவர் மிக சொல்லுகிறான். ஆகாருக்கு வனாந்தரத்திலே தாவே பேசுவ வனாந்தரத்திலே ஒரு வழியை காண்பித்தவர். எலியாவுக்கு தான் இருந்ததானே இந்த வனாந்தரத்திலே ஒரு வழியை காண்பித்தவர். எங்களுக்கும் நீ வழியை ஏற்படுத்த நீ வல்லவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவாந்திர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை ஏற்படுத்துகிறவர். அவாந்திர வெளியிலே வறட்சி ஐயா, வறுமை ஐயா, தரித்திரம், கஷ்டம் ஐயா, இந்த பாதையில் அவாந்திர வெளியிலே போகும்பொழுது எங்களுக்கு ஆறுகளை நீர் ஏற்படுத்துவீரானால் ஒரு வளம் உண்டே, ஒரு செழிப்பு உண்டே, ஒரு ஆசீர்வாதம் உண்டே. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் போஷிக்கப்படுவோம், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், எங்கள் உயர்த்தினை வல்லவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கையில் செய்கிற வேலையை வளமாய் மாற்றி கொடுப்பீரான். ஒவ்வொரு கூடாத தண்ணீரில் நீர் ஆசீர்வாதம் கொடுப்பீரான். தேவையை சந்திப்பீரான். இந்த நோக்கத்தோடு இந்த புதிய மாதத்தை கூட்டி கொடுத்துடும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறையா. நீர் எலியாவின் தேவன், ஆகாரின் தேவன், நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் காண்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பேர் பிராணியை ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொரு கூடாத தண்ணீரும் மாப்பிரசவத்தை என்ன கவசத்தை ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தர் நீர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். யாருமே மனதில் வழி கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நீர் எங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்தும் போது அது லகுவாக இருக்கும். அதுக்கு ஸ்தோத்திரிக்கும். அவாந்த வழியிலே ஆறுகளை ஏற்படுத்துவது எங்களால் கூடாதவைகள், ஆனால் தேவனால் எல்லாம் குடும்பத்துக்கு ஸ்தோத்திரிக்கும். அந்த ஆறுகள் வரும்பொழுது கிராமங்கள் வழியாய், பட்டணங்கள் வழியாய் அவாந்தர்கள் வரும்பொழுது ஒரு வளம், செழிப்பு, ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களுடைய நிலைமையில் எல்லாம் நீ மாற்றி வளர்வதற்காக ஸ்தோத்திரிக்கும். நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. தேவி இந்த பிள்ளைகள் கர்த்தர் தேடி வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். விசேஷமாய் ஒவ்வொரு கூடாரங்களுக்கு தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகளே இருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் விளையமான பதில் கொடுக்கணுமாக இருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிற விதைகள் கம்பீரமான ஒரு அறுவடை கொடுக்கணுமாக பகல மிக சமயம் இருக்கட்டையா, இருளாத்திர சமயம் இருக்கட்டையா. இந்த பிள்ளைகளுக்கு தான் மாப்பிசவத்தை என்ன சொல்லி ஆஸ்வதிப்பினார். ஒவ்வொரு வீட்டிலே காலையில் வேசமா ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு வீட்டில் அருகில் வேசமா ரத்தம் தெளிக்கப்படட்டும். உன்னாலங்களுக்குரிய சமாதானமும் உன்னாலங்களுக்கு சுகமும் இருப்பதாக வாசிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் எல்லாவற்றையும் இருந்தாலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் உன்னதமான சிறனுக்கு மறைத்து கொண்டமாக கேட்கிறோம். எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் கடன் போயிற்றுமைக்கே இந்த மாதத்தையும் இந்த நாளையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கும். பரம பிதாவாகிய தேவனாகிய தேவன் எங்களை கரப்பிடித்து உயர்த்தி எங்கள் ஆசீர்வதிப்பை எங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் மகிழ்வுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் தெய்வ பிரசன்னம், திரியேகனுடைய பிரசன்னம் புதிய மாதத்தையும் புதிய ஆண்டையும் காண்கிற ஒவ்வொரு மக்களோடும் குடும்பங்களோடும் அனைவரோடும் இன்றும் என்றும் அது வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். உண்மை தேவனே, ஒரு கரம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒரு கரம் நிறைந்தவர்.
தூரமாய் பார்க்கிற சபை மக்கள் தேவனுடைய அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்க்கையின் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலே கடந்த நாளையும் திருநாளிலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிங்கள். ஏதாவது அவசியம் வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு இருந்து வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே கருத்து ஆறுகளையே